புதிதான ஒன்றை எழுதுவதற்கு அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். நீங்க இன்னைக்கு பாக்குறீங்களா? நாளைக்கு என்னவா இருக்கிறீங்கன்றத இன்னைக்கு பாக்குறீங்களா? உங்க கண்ணு முதல்ல அதை பார்க்க, உங்க உள்ள அதை பார்க்குதா? அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்துப்பா. சும்மா மட்டமா லோவா கண்டதையும் பார்த்துட்டு இருக்காங்க. உன் கண்ணை ஏறெடுத்துப்பார். கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் பார், நீ பார்க்கிற எவ்விடத்தையும் உனக்கு தருவேன். ஆமா, என்ன வேணும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில? என்ன வேணாலும் அடையலாம். என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பார்க்கலாம். ஆமா, அது யாரும் பொறுப்பேற்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க கடவுளோட சேர்ந்து ஒத்துழைச்சா இங்க நீங்க பார்க்க முடியாத வெற்றின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. முதல்ல நான் சொல்றேன், சில காரியங்கள்லாம் சொல்றேன், அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த நெகட்டிவா பேசுற ஆட்கள் கூட சேராது. முதல்ல எப்போ பார்த்தாலும் அது அவன் கடையை மூடிட்டான், நீ இப்போ தான் திறக்கலான்னு யோசித்துக்கிட்டு இருக்க. அது அது சரியாக வராதம்மா. ஆமாம், இவர் பெரிய பல தொழில் செய்த மேதை, அவரை பெரிய ஆலோசனை கத்தா மாதிரி அவர் பேசுகிறது இவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்படியா பிரதர், அப்படி சொல்கிறீங்களோ அப்படின்ட்டு. சாதித்தவர்கள் முடியாதுன்னு சொன்னாலே ஏற்றுக்காதீங்க. ஏன்னா அவங்க சாதனையை விட உங்கள் சாதனை பெருசாக இருக்கும். ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருக்கு இந்த தாவீது அண்ணன் மாதிரி தான் தாவீது சொன்னாங்க, உன்னால முடியாது. உன்னால முடியாததை செய்யறதுக்கு தான் ஏன் நான் வந்திருக்கிறேன். அண்ணனால முடியாதது தம்பியால முடியும், அக்காவால முடியாதது தங்கச்சியால முடியும், முதியவர்களால முடியாதது சில இளைய தலைமுறையினாலே முடியும் என்று நான் சொல்லுவேன். உங்க குடும்பத்துல யாரும் பண்ணாம இருக்கலாம், உங்க குடும்பத்துல முதல்ல எழும்புகிற ஆள் நீங்களா இருப்பீங்க. நீங்களா இருப்பீங்க. ஆமா, எங்க குடும்பத்துல யாரும் டிகிரி படிச்சதே கிடையாது. என்ன பெரிய ரெக்கார்டா இது? ரெக்கார்டை உட, பிரேக் த ரெக்கார்ட், மேக் த ஹிஸ்டரிஸ். நான் கார் வாங்கும் போது என்னுடைய ஃபேமிலியில் திரும்பி பார்த்தேன், கார் யாருமே வச்சதா? இப்போ யாராவது இதுக்கு முன்னாடி கார் வச்சுருந்தீங்களா, வாங்கினீங்களா? என் தலைமுறையிலேயே முதல்ல கார் வாங்கினது நான் தான். கார் வாங்கினது மட்டும் இல்லை, 5 கார் வாங்கினது நான் தான். 5 காரில் 3 காரை கொடுத்ததும் நான் தான். அப்போ கடவுள் உங்களை கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? பழைய ரெக்கார்டுக்காக இல்லை, புதிய ஒன்றை படைப்பதற்கு, புதிதான ஒன்றை எழுதுவதற்கு அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென்.